டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருந்தபோது வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அங்கே அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறையில் ஒரு படுக்கை மட்டுமே இருந்தது. அதனை அறிந்த ராதாகிருஷ்ணன் 2 படுக்கைகளை போடச் சொன்னார். அவர் மனைவியை இழந்தவர், மேலும் தனியாக வந்திருக்கிறார். கூட நண்பர்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்க 2 படுக்கைகள் ஏன் என்று எல்லோரும் குழப்பமடைந்தனர். இருந்தாலும் 2 படுக்கைகள் போடப்பட்டன. ஏற்பாடு செய்தவர்கள் ஆர்வ மிகுதியால் அறையை நோட்டம் விட்டனர். என்ன ஆச்சரியம்! ஒரு படுக்கை நிறைய நூல்கள் இருந்தன. நூல்கள்தான் எனது மனைவி, அவைதான் என்னுடன் படுக்கையில் இருக்கும் என்று புன்னகையோடு சொன்னாராம் டாக்டர் ராதாகிருஷ்ணன். எனவே நாமும் நமக்கு பிடித்தமான பல விஷயங்களை செய்து நமது வாழ்வை திருப்தியான மனநிலையோடு அமைத்துக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கு பிடித்தமான செயல்களை செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.